Hi guys, welcome to Real and Rose new episode. Episode என்ன 5 Five. ஓகே. இன்னைக்கு என்ன படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னா மெய்யழகன். படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருன்னு பார்ப்போம். கார்த்தி, அரவிந்த் சுவாமி. கார்த்தி கைதி கார்த்தின்னு சொல்றதை விட நம்ம கார்த்தி கைதி கார்த்தின்னு சொல்றதை விட நம்ம ஜப்பான் கார்த்தின்னு சொல்லலாம். ஜப்பான் மேட் இன் இந்தியா அப்படியே சொல்லலாம். முன்னாடி நடிச்ச படம் அதுதான். அதானே இதுக்கு முன்னாடி வந்த போன தீபாவளிக்கு வந்துச்சு இந்த படம். அரவிந்த் சுவாமி கடைசி என்ன படம் நடிச்சாரு? சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன்ல கேமியோ பண்ணாரு. ஆமா. இந்தாரு, நீ படம் பாத்தியா? பார்த்து அதான் இந்த இருட்டு கடை பத்தி கடை பத்தி பேசுவாரு. இருட்டு கடை, தட்டு கடை எல்லாம் பேசுவாரு. தேவதர்ஷினி, ஸ்ரீதிவ்யா. அவங்க ரொம்ப நாளா படத்துல காணப்பட்டாங்க. பாக்க நினைக்கிறேன் எத்தனையோ வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க மறுபடியும். கம்பேக். Come back India. இதுதான் ரியல் கம்பேக். அது இல்ல. அது உண்மைதான். படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அவரோட இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து 96. 96. லிட்டரலி 96 எப்போ வந்துச்சு? 2018. 2018 இப்போ 2024 6 வருஷம் கழிச்சு படம் வருது. நடுவுல தெலுங்குல போய் படம் எடுத்தாரு. 96 ஓடல. ஓ எடுத்தாரோ? எடுத்தாரு. ஆனா தமிழ்ல நல்ல ஓட்டம். விஜய் சேதுபதி, ஆமா. த்ரிஷா வச்சு. இப்ப மறுபடியும் 6 வருஷம் கழிச்சு மியூசிக் டைரக்டர் அவர் பேரு கோவிந்த் வசந்தா. சரி, அவன் நேரா ஃபர்ஸ்ட் ஆஃப் குள்ள போமே. இல்ல ஆரம்பிச்சது வந்து அவங்க அரவிந்த் சுவாமியோட சின்ன வயசு கதை. இவர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, ஃபேமிலியா இருக்கும்போது சொத்து பிரச்சனைனால இவங்க ஃபேமிலியோட சொத்தை வந்து லைக் கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாங்க, ஏமாத்தி எழுதி வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து இந்த ஊரை விட்டு போயிருது. இந்த மாதிரி நடந்துருச்சு சொந்தத்துக்குள்ளே இப்படி சொல்லிட்டு அந்த திருப்பி 40 எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட அந்த ஊருக்கு திரும்பி போல. அப்ப அந்த ஊர்ல அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு 20 வயசு இருந்திருக்குமா? 20 கூட இல்ல, எங்க ஒரு 18 இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். டீனேஜரா ஆமா, இருந்தாங்க. ஆமா. அப்ப வெளியானவங்க ஒரு கல்யாணம் வரும்போது, அதாவது அவங்களோட சித்தப்பா மக, அவரோட தங்கச்சி புவனா புவனா கேரக்டர். கேரக்டர், ஓகே, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுனால, அதுவும் அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டனால அவர் திருப்பி போறாரு. அதுக்கப்புறம் அங்க என்னென்ன நடந்துச்சு, அவரு அங்க போய் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு, அதுதான் யார பார்த்தாரு, என்ன நடந்தது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஊருக்கே போக கூடாது, எனக்கு சொந்தக்காரங்களும் வேணான்னு இருந்த ஒரு ஆளு சொந்தக்கார கல்யாணத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு சொந்தக்காரங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றாரு, எப்படி போகுது, அவர் எப்படி வர வைக்கிறாங்க, அங்க இருந்தாரா இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கதை ஓடுது. ஏன்னா அவரோட கதை, அவரோட கேரக்டர் வந்து எப்படின்னா, அவர் நல்லா ரொம்ப ஜோவியலா இருந்த ஒரு டீனேஜர். அந்த டைம்ல வந்து டீனேஜர் அவர் நல்ல ஜோவியலா இருந்திருக்காரு. அண்ட் தென் இந்த மாதிரி சொத்து பிரச்சனை வந்தோடனே அவரோட கேரக்டர் வந்து ஷிஃப்ட் ஆயிருது. ட்ரஸ்ட் இஷ்யூனால யாரையும் நம்ப முடியாத நிலைமைக்கு போறாரு. ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு, ஒரு இன்ட்ரோவர்ட், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா ரிசர்வ்டா, இந்த மாதிரி தான் படம் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காட்டினாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு காஸ்ட அரவிந்த் சுவாமி சின்ன வயசா இருக்க மேல யாரு? நம்ம வடச்சென்னை சரண். Big Boss ல. Married ra. Whoa, mala, from the beginning I'm seeing is saying no like a mosquito shouting near my அவர் தான் சின்ன வயசு அரவிந்த் சுவாமியா வராரு. ஆமா. அதுக்கப்புறம் சரவணன். ராஜ்கிரண். ராஜ்கிரண் வந்து அவரோட ஆமா, பேர் என்னது? சொக்கலிங்கம்மா. சொக்கு மாமா. சொக்கு மாமா. சொக்கு அங்கிள் தான் வருது சப்டைட்டில்ல. படம் ஆரம்பத்துல அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அந்த கல்யாணத்துல போய் யாருக்கிட்டே பேச வேணா, வந்ததுக்கு தலையை காமிச்சிட்டு போயிடலான்னு இருந்த அவரு ராத்திரி பஸ்ஸே குடிச்சிட்டு கிளம்பிடணும் ஐடியா கூட இல்ல அவருக்கு. வந்தோம், பார்த்தோம், கிஃப்ட கொடுத்தோம், கிளம்பிடுவோம், ஒரே ஓட்டம். அங்கதான் நம்மளோட தலைவன் என்ட்ரி. யாரு? கார்த்தி. அவர் பேசின ஃபர்ஸ்ட் டயலாக்ல இருந்து அவர் படம் முடிஞ்ச கடைசி டயலாக் இருக்கும், அவர் பேசினாலே சிரிப்பு தான் வருது. ஒரு டாக்டிவான ரொம்ப ஜோவியலான கேரக்டர். அவரோட கேரக்டரைசேஷன் ஏன்னா அதுதான். ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கூட இருந்தா என்ன ஆகும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமா. செகண்ட் ஆஃப் ஆமா. இவரோட கேரக்டர் எப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் பாக்குறது. ஈவன் அதுல நெகட்டிவான ஒரு இஷ்யூ நடந்தா கூட அதுல இருந்து என்ன பாசிட்டிவ் நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஹாரா இருக்கிற கேரக்டர் அவர் கேரக்டர். பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. இந்த ரெண்டு கேரக்டர் தான் படம் முழுக்க டிராவல் பண்ணுது. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட், புது ஃப்ரெண்ட் எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி. நீ எப்படி பழகுவ? ஆனா அந்த விஷயத்துல என்ன ஹைலைட்னா, கார்த்திக் வந்து
அரவிந்த் சுவாமி பத்தி யாரு அருள்மொழி பத்தி கார்த்திக்கு எல்லாமே தெரியும். எவ்ரி இன்ச் யாரு எப்படி to Z வளர்ந்தாரு, என்ன பண்ணாரு, என்ன சைக்கிள் ஸ்கூல் பண்ணாரு. இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது கூட நான் யாருன்னு தெரியுதா அவரு எல்லாத்தையும் சொல்றாரு. அத்தான் நீங்க இவரு நீங்க அவரு படம் ஃபுல்லா அதான். அப்ப எல்லாமே தெரியுது. ஆனா அருண் சுவாமிக்கு அவர் யாருன்னே தெரியல. யாரா இவன் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் ட்ரை பண்றாரு. ராஜ்கிரண் சொக்கு அங்கிள்கிட்ட கேக்குறாரு. அவர்கிட்ட போய் கேட்பாரு, ஆமா ஆமா இவன் முதல்ல இருந்து என் கூட பேசிக்கிட்டு இருக்கான், யாரு இவன்? அது கூட சொல்ல விடல. ஒரு ஆள் வந்து இன்ட்ரா பண்ணிடுறது, இவன் இன்ட்ரா பண்ணிடுறது. அப்புறம் நேரா கார்த்தி உள்ள வந்துருது. இவருக்கும் வந்து ஒரு தயக்கம், என்ன நம்ம கிட்ட இப்படி நல்லா பேசுறாரு, பேரு தெரியலையா? யாருன்னே கேட்டா தப்பா நினைச்சுப்பானோ. அவரும் ட்ரை பண்றாரு. ஆனா எந்த இடத்துலயும் கிடைக்க மாட்டேது. இவன் யாரு, இவன் பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா, எதுக்கு நம்ம கேக்குறோம், எப்படி நம்ம கிளம்ப போறோம், ஆமா, ஆமா, தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா அவர் ட்ரை பண்ணாரு. ஆமா, சரி கேட்டுக்கோ இவ்வளவு நம்ம செய்யறானே. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லிட்டரலி அரவிந்த் சுவாமிக்கு வந்து கார்த்தி பேசினாலே என்னடா அவன் தொண பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் இருந்துச்சு அவருக்கு. நல்லா வந்து ஆனா as a audience நம்ம பாக்கும்போது கார்த்தி என்ன பேசினாலும் ஓகே, அதுல ஒரு ஹியூமன் சென்ஸ் கரெக்டா இருக்கு. ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஹியூமன் சென்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த விஷயம் வந்து கரெக்டா டெலிவரி பண்ணாரு கார்த்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்ப அதுக்கப்புறம் போகுது கடைசியா பஸ் புடிச்சு நான் கிளம்புறேன் மெட்ராஸ்க்குன்னு ராத்திரி பஸ்ஸுக்கு போறாரு. அங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கதான் கார்த்தி வந்து வேலை பண்றாரு. இல்ல அத்தான் கிளம்ப விடக்கூடாது, அத்தான் எங்கேயோ புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு. அந்த கதையில வந்து அந்த டைம்ல அவருக்கு தெரியும் 9 o'clock வந்து பஸ் கிளம்ப போகுது அப்படின்னு பிளான் பண்ணி 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கதையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அன்னைக்கு நைட்டே கிளம்ப வேண்டிய அரவிந்த் சுவாமி பஸ்ஸை மிஸ் பண்ணனால ஸோ அந்த ஒரு நாள் தங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இதுதான் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பேசிங் எப்படி தெரியுமா? கதை எங்கேருந்து எவ்வளவு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுச்சோ அதே பேசிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஓடுது. இப்ப இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. ஒரு சீனே நினைக்கிறேன், ஒரு 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 சிச்சுவேஷன், அந்த ஒரு சிச்சுவேஷனே ஒரு சீனா நினைக்கிறேன் ஒரு 10 to 15 நிமிஷம் ஓடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இல்ல நமக்கு நாட் லைக் ஸ்ட்ரெச்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல கரெக்டா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணல. அந்த இடத்த நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா அந்த இடத்த ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க தவிர தேவையில்லாத சீன். ஆமா ஆமா, இந்த சீனுக்கு இந்த டயலாக் தேவை, இவ்வளவு டியூரேஷன் இருந்தா அந்த கதை அழகா நவுறுன்னு கொண்டு போயிருக்காங்க கரெக்டா. ஏன்னா 96 படம் பார்த்தாலும் நமக்கு அந்த படம் பிடிச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக் இந்த படம் பிடிச்சிரும். ஏன்னா அதுவும் ஒரு ஸ்லோ ஃபேஸா அவரோட ஸ்டைலே அதுதான், அந்த டைரக்டர் ஸ்டைல், பிரேம்குமார் ஸ்டைலே அதுதான். ஓகே, இந்த படத்துல ப்ரிடிக்டபிலிட்டி அந்த விஷயம் வந்து ஆக்சுவலா அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நம்மளால தெரியும் படத்தோட, ஏன்னா அந்த படத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்ப இதான் நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஆனா அது ப்ரிடிக்டபிள் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி அது ப்ரிடிக்டபிள் சொல்ல மாட்டேன். ப்ரிடிக்ட் பண்ண முடியல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அங்க ப்ரிடிக்ட் பண்றதுக்கு அர்ஜென்சியும் இல்ல அந்த படத்துல, புரியுதா? ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம படம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளும் அந்த கதையோட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். லிட்டரலி அங்க நடக்கிறத வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. சொந்தக்காரங்க சொன்னாலே நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. நம்மளும் நிறைய பட்டிருப்போம் சொந்தக்காரங்கனால. சரி, லிட்டரலி என்னன்னா இப்ப ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அந்த 4 பேரோட கான்செப்ட் தெரியுமா? அந்த 4 பேர் தான். அந்த 4 பேர் உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா உங்களை சுத்தி பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட அன்புக்காக ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு இது இருந்துச்சு. ஈவன் அந்த விஷயம் நிறைய தடவை அவங்க சொன்னாலும் அது தெரியுது ஏன் அதை சொல்றாங்கன்னு. ஏன் அதை நிறைய தடவை சொல்றாங்கன்னா சலிப்பு தட்டல. ஏன் அதை சொல்றாங்கன்னா அந்த ஒரு பாசம் லைக் வெளி காட்டணும். அது ரொம்ப நாளா பார்க்கல. ஏன்னா அவர் லிட்டரலி அவரு போய் அந்த ஃபேமிலியா போய் திரும்பி வந்தது இந்த கல்யாணத்துக்கு தான், அந்த ஊருக்கு. அதுக்கு அது வரைக்கும் இவங்களும் பாத்துக்கல போல, அவங்களும் பாத்துக்கல. அந்த மாதிரி பாத்துக்கிட்டது எங்க சொல்லல. கடைசியா ஊரை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆமா. சோ அதனால அந்த விஷயம் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் அந்த பெயின் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகுதுன்னா, கார்த்திக் வந்து அரவிந்த் சுவாமியை ஓகே இன்னைக்கு நம்ம அத்தான் நம்ம கூட தான் வீட்டுல தங்க போறான்னு சொல்லிட்டு குஷியில செகண்ட் ஹாஃப்ல கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. ஆனா வந்து அவர் ரிஃப்யூஸ் பண்றாரு. இல்ல நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், வேற எங்கயாவது வெளிய தங்கி லாட்ஜ்ல. அந்த சீன்ல நான் பயங்கரமா தியேட்டர்ல பாக்கும்போது மாட்டிக்கிட்டோம். வேற வழி இல்ல, சரி இவங்க வீட்டுக்கே போய் தங்கிடுவோம்னு சொல்லிட்டு அரவிந்த் சுவாமியும் கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்னா அங்கதான் இவங்களோட என்ட்ரி, ஸ்ரீதிவ்யாவோட என்ட்ரி. அதாவது கார்த்தியோட வைஃபன். அஞ்சலி சக்திய லவ் பண்ணல, சக்திய தான் கௌதம் லவ் பண்றான். இங்கதான் ஸ்ரீதிவ்யா இருக்காங்க. ஸ்ரீதிவ்யான்னா கார்த்தியோட வைஃப். ரைட்.
என்ன பண்றாங்க, ஓகே டயர்டா வீட்டுக்கு வட்டோட ஃப்ரெஷ்ஷா பாவ போறாங்க. அந்த சீன்ல லிட்டரலி அரவிந்த் சாமி குளிக்கிறத கார்த்தி இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் கூட்டலுக்கு மேல இருந்து எட்டி போவாங்க. லிட்டரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிளாக்மெயில் பண்றாரு, நீங்க சொல்லனா நீங்க சொல்ல. அப்புறம் கடைசியா ஒத்துக்கிட்டு எல்லாம் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கதையா ஓட்டுறாங்க. ஆனா இதுல வந்து இவங்க பேசுனது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. நெஞ்சம் மறப்பது இல்ல சொல்லு அஜய். சரியா நண்பா, உனக்கு இது ஞாபகம் இருக்கு நண்பா. லிட்டரலி அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறது படம். அதுக்கப்புறம் லிட்டரலி வந்து அது வந்து 20 வருஷம் கழிச்சு ஒரு ஆளை பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், ஆமா. என்னன்னு கேட்பாங்க. எதுவுமே ஆர்டிபிஷியலா இல்ல. நம்ம வந்து நார்மலா ஒரு ஆளை பார்த்தா நம்ம சகஜமா எப்படி பேசுவோம், அந்த கொன்வோ எப்படி இருக்கும், அந்த மாதிரி கரெக்டா கொண்டு போறோம். இத்தனை நாள் கழிச்சு மீட் பண்றோம், ஆமா. என்ன நடந்துச்சு இது வரைக்கும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்து தண்ணி அடிச்சுட்டு பேசுறாங்க 2 பேரும். அதுல வந்து அதுல ஒரு பர்டிகுலர் சீன் ஒண்ணு வரும். இவர் வந்து அந்த ஊர்ல இருந்து போகும்போது அந்த சைக்கிளை வந்து யார் கஷ்டப்படுறோம் கொடுத்துருங்க அப்படின்னு. அந்த இது வந்து ஆக்சுவலி அரவிந்த் சுவாமி வந்து அதாவது இன்டைரக்டா பண்ண ஹெல்ப். அது ஆக்சுவலி யாருக்கு இதை கொடுக்கணும், இந்த சைக்கிளை கொடுக்கணும் அப்படிலாம் அது அவர் சொல்லல. ஆனா அந்த சைக்கிள் வந்து கார்த்திக் கிட்ட தான் போகுது. அந்த ஒரு இன்டைரக்டா பண்ண ஹெல்ப் இவங்க லைஃபை எப்படி முன்னுக்கு வந்துச்சு, அந்த அந்த சைக்கிளோட கான்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு எவ்வளவு விஷயம் பண்ணுச்சுன்னா அந்த ஒரு நன்றி கடன் வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் இருக்கு. அந்த அந்த ஒரு சின்ன நம்மளுக்கு வேணா அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா மத்த லைஃப்க்கு அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சீன் வந்து ஒரு நல்ல ஒரு டெடிகேஷன் யோசிக்க வச்சுச்சு. ஆமா, ரொம்ப அந்த ரொம்ப இமோஷனல் ஆச்சு, ரிலேட் பண்ணிக்க முடிச்சு நம்மளால. ஆனா இதெல்லாம் நடந்திருக்குன்னு லிட்டரலி கார்த்தி சொல்லும் போது தான் அரவிந்த் சுவாமி தெரியுது. ஏன்னா அந்த ஒரு சைக்கிள் இவங்க லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுச்சு. நாட் லைக் ஃபைனான்சியலி மட்டும் இல்ல, ஒரு இமோஷனலா இந்த சைக்கிளை ஓட்டும் போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு அட்டாச்சா இருந்தாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய சத்தம்லாம் பின்னாடி கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. பெரிய ஜல்லிக்கட்டு என்ன காலமாடு, மணி சத்தம், காலமாட சத்தம், காலமாடு சத்தம் கேக்குதுல. அதுக்கப்புறம் சத்தத்திலே காலம் தெரியுதுல. அவரு அதுல ஒரு கதை சொல்றாரு, அந்த காலமாடு எப்படி வந்துச்சு, எவ்வளவு அழகா வளர்த்தாங்க, சோ அதை எப்படி ட்ரெயின் பண்ணி ஜல்லிக்கட்டுக்குலாம் கூட்டிட்டு போய் ட்ரெயின் பண்ணதெல்லாம் சொக்கு மாமா. ட்ரெயின் பாய் சொக்கு. அவரு ஆனா அந்த அந்த காலமாடுலாம் பார்க்க பயங்கர ஜோக்கா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த காலமாட்டுக்கு கொடுத்த எலிவேஷனே வேற லெவல்ல செம்மையா இருந்துச்சு. ஆமா, ஜல்லிக்கட்டுனா இப்படிதான் இருக்கணும். சோ அந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், அது அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே இந்தியால வந்து அந்த இஷ்யூ வந்துச்சு, ஜல்லிக்கட்டு பேன் பண்றேன்னு சொல்லிட்டு அதை வச்சு ரிலேட் பண்ணி இட்ஸ் a tradition. அது ஒரு ட்ரெடிஷன், அது வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சர் அதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு சீன்ல காமிக்கிறாங்க. ஆமா, பேன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை. அந்த இத்தனை வருஷமா அந்த மாடு, அந்த காளை மாடு வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வருஷம் பேன் பண்ணா அந்த மாட்டோட ஃபீலிங் என்னன்னு காட்டினாங்க அந்த சைடுல காமிச்சது. அந்த ஃபீலிங் வந்து மேமா எப்படின்னா எல்லாத்துக்கும் ரிலேட்டடா இருக்கும். சோ அந்த ஜல்லிக்கட்டு ஆடுறவங்களாம் சரி, பாக்குறவங்களாம் சரி, ஒரு ஆர்வம் கொடுக்கும். அரவிந்த் சுவாமி இத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரியல அவருக்கு அந்த கல்ச்சர்லாம் தெரியுமான்னு. ஆனா அந்த டைம்ல அரவிந்த் சுவாமி நானா இருந்தேன்னா என்னால எனக்கு ஒரு ஒரு வியப்பா இருந்துச்சு. நம்ம கல்ச்சர் இந்த மாதிரி இந்த நம்ம ஊர்ல டைம்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்மளோட என்ன சொல்றது ட்ரெடிஷன், இந்த ஜல்லிக்கட்டு வந்து நம்ம ட்ரெடிஷன். நம்ம வந்து ஒரு மாடர்ன் லைஃப் ஒன்னு வாழ்ந்துட்டோம், ஸ்டில் நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. இப்ப நம்மலாம் யோசிச்சு பார்த்தாலும் நம்ம இங்க உள்ளவங்க தான், நம்ம வந்து ஒரு மாடர்ன் லைஃப் வாழ்றோம். இங்க வந்து ஜல்லிக்கட்டுலாம் இல்ல. இப்ப அதான் சொன்னேன்ல, நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது அவரோட கேரக்டரை. நம்ம இங்க இருந்து அந்த ஊருக்கு போனோம்னா அந்த இடத்துல கார்த்திக் கதை சொல்லும் போது நமக்கு எப்படி இருந்திருக்கும். அதான் சொல்லல, இந்த படத்துல லிட்டரலி நம்ம ஒரு அந்த படத்துல டிராவல் பண்ணோம். நம்மளே அந்த ஏதோ அந்த படத்துல இருக்கிற மாதிரி அந்த ஹாப்பினஸ் கொடுக்குது, அந்த sadness கொடுக்குது. ஏன்னா அந்த படத்துல நம்ம தான் அரவிந்த் சுவாமி. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் அந்த சைக்கிள் கதை வந்துச்சுல, அப்ப சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க, போட்டை மாத்திட்டு டேமுக்கு போயிட்டாங்க. இடத்துல டேம்ல ஆக்சுவலி நடக்குதுன்னா அங்க போயிட்டு அரவிந்த் சுவாமி சொல்றாரு, அவரோட கஷ்டத்தை வந்து ஓப்பன் அப் பண்றாரு. கார்த்தி சொல்றாரு, இன்னுமா அந்த வீடு போனதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, அப்பதான் மறுபடியும் அரவிந்த் சுவாமி சொல்றாரு, உனக்கு அந்த சைக்கிள் அது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு இந்த வீடு அப்படின்றாரு. அந்த சீன் அங்க ஓடுது அந்த இடத்துல. சோ அந்த இதுல தெரியுது கார்த்தி சொல்ல வர்றாரு, இல்ல அது நடந்துருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த ட்ராமா அவருக்குள்ள இன்னும் இருக்கு, அதனால இன்னும் வெளியே வர முடியல. ஏன்னா லிட்டரலி ஒரு ஹாப்பியா இருந்த குடும்பம் அது. ஆக்சுவலி
இந்த ஒரு இன்சிடென்ட்னால எல்லாமே இதாயிருச்சு. ஆமா அவரு சொல்றாரு இந்த வீடு வந்து ஆக்சுவலி ஒரு துரன் தமுரன். ஒரு 3 காலங்காலமா அவர் சொல்றாரு இந்த மாதிரி என் தாத்தா என் அப்பா இவங்க எல்லாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவரோட ஜெனரேஷன். ஆனா அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் என் கொள்ளு தாத்தாவே பார்த்தது இல்ல அப்படின்னு. ஆமா அந்த கொள்ளு தாத்தா தான் இந்த வீடு அவரை தான் ரிசம்பிள் பண்ணி சொல்றாரு. சோ அந்த வீடோட கனெக்ஷன் இன்னும் அவரால விட்டு கொடுக்க முடியல அந்த வீட்டுக்கு போனது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேசிட்டு அந்த டேம்ல இருந்து நடந்து போயிட்டு இன்னொரு பாட்டுக்கு போறாங்க. அழகா அப்படியே சக்குன்னு அந்த பாட்டுக்கு போயிட்டோன்னே கார்த்திக் வந்து ஏதோ ஒரு கோயில் பத்தி பேசுவாரு. சில இடத்துல எனக்கு அந்த தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த மீன் ரீக்ரியேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா. வீட்டுக்கு போயிட்டு இருக்குமா ராத்திரி டைம்ல நாய் தொட்டும் இவங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க, நாய் ஸ்லோ மோஷன்ல கத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்மள அந்த நாய் அதை அடிக்கணும்னு பார்ப்போம். அவர் லோக்கல் 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 ரொம்ப இயல்பான ஒரு character. யாரையோ ஒரு நாயை கூட துன்புறுத்த கூட அந்த கேரக்டர் இது. இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்கதான் ட்விஸ்டே. நீங்க பேசாம அந்த 4 பேரும் மன்னிச்சிருங்க. இல்ல, ஏன் எனக்கு அந்த அந்த வெஞ்சன்ஸ் இடத்துல- வச்சிருக்கீங்க? எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு, நான் முதல்ல சொன்னல, ஒருவேளை அந்த 4 பேரோட சம்பந்தப்பட்ட ஆளு கார்த்தியா இருப்பாரோ. ஏன்னா அவர் யாருன்னு சொல்லல, அங்க பேரும் தெரியல. ஒருவேளை இது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் சுந்தர் சி சொல்ல போறாரு. படம் ஒண்ணு இருக்குமே, சண்டை 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 அது சுந்தர் சி படம் மாதிரி relate பண்றான். காத்தா கல்யாணம் பண்ணோடனே அவங்க அண்ணனோட பையன் தான் சுந்தர் சி தானே, அந்த மாதிரி ரிலேட் ஆகுதுன்னு சொல்றியா? இல்ல, நான் அப்படிதான் இல்ல நினைச்சேன். இது ஒரு பிளாட் ட்விஸ்டா வரப்போகுது நினைச்சோம். ஆனா plot twist வரல அந்த மாதிரி. சொல்லி மன்னிப்பு கேட்க வராரோ இல்ல செட்டில் பண்ண பாக்குறாரோ ஆமா. தான் நினைச்சேன் நான். ஏன்னா அந்த டைம்ல நினைச்சேன் ஒரு மாதிரி படம் ஷிஃப்ட் ஆக போகுது போல. இவ்வளவு நேரம் இந்த கதை இமோஷனலா பாண்டிங் பண்ணது எல்லாம் அந்த ஒரு 4% வந்து மன்னிக்கிறதுக்காக தான் இருக்க போகுதுன்னு ஓகேடா, நினைச்சேன். அந்த யூஸ் பண்ணிக்கிட்டார்ல. அப்படிதான் நினைச்சேன். ஆனா பார்த்தா அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலி. எனக்கு கார்த்திக் நல்ல மனசு. ஒரு பாம்பு கூட கருத்தல் பண்ண மாட்டாரு. பாம்பு இருந்தா treat பண்றது பாம்புக்கு. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வந்ததுல இருந்து என்னை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டீங்க. நீ வா போ நீ வா போ. ஏதோ தெரியாத மனுஷன் மாதிரி பேசிட்டு பேரு தெரிஞ்சா இருக்கீங்க. சொல்ல மாட்டேன். அப்ப சக்குன்னு அடிச்சு சோறெல்லாம் தெரிஞ்சிருச்சு அருண் சாமிக்கு. ஐயோ கேட்டானே கேள்வியேன்னு சொல்லிட்டு வச்சுட்டோன்னா அருண் சாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடிச்சதெல்லாம் இதெல்லாம் இறங்கிட்டு அவருக்கு என்ன லிட்டரலி அரவிந்த் சாமியோட ஹிஸ்டரி எல்லாமே தெரியுது. A to Z. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு பேர் கூட தெரியல. சின்ன வயசுல என்ன பிஸ்கட் சாப்பிடுவாங்க. சக்குன்னு கொலுசு சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க ஒய்ஃப் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. நான் கூட அந்த மாடுதான் டக்குன்னு என்ன பண்ணுன்னு தெரியாம எட்ரா பேக்க எடுத்தாரு ஆட்டம் வெளியே ஓட. லைட்டான ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஓடிடுவாரு. கடைசியா ஓடி முடிச்சு ஒரு கோயில் முன்னுக்கு நிக்கிறாரு. எங்க படம் ஸ்டார்ட் பண்ணுச்சோ அந்த கோயில் போய் நிக்கிறாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவரு திருப்பி மெட்ராஸ் போயிட்டாரு. அங்க போய் ரொம்ப நாள் கழிச்சோம் வீட்டுல ஒழுங்கா பேசாம இது பண்ணாம ஆமா. கவலையாம அந்த கில் ட்ரிப்ல தான் இருந்தாரு. ஆமா. கில்ட்டியா ஒரு மாதிரி இதுலயே தான் இருந்தாரு அவர் அங்க. அப்ப ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, ஒழுங்கா பேச மாட்டீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படி இப்படி நடந்துச்சு, அவர் வந்து இவ்வளோ ஒரு தங்கமான மனுஷனா இருக்காரு, ஆனா எனக்கு அவர் பேர் கூட தெரியல. அப்ப அந்த நேம் கார்டில் எழுத நம்பர் வந்து அந்த அருண் சாமியோட பிள்ளை பார்த்துட்டோன்னே கேட்குறாங்க இந்த நேம் கார்டு யாரோடன்னு. அப்ப சொல்றாங்க இது அந்த அந்த அவரோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோன்னா ஓகே இதான் நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் எடுத்து அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அவர் போன் எடுத்து அந்த நம்பருக்கு டயல் பண்ணி அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டாரு. யாருமா அப்படின்னு கேட்டோம். பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசினோன்னே ஹலோ வாழ்க வளமுடன் அப்படின்னு கார்த்திக் வர்றாரு. சமயம் பேசுறாரு, எல்லா உண்மை கதையும் சொல்றாரு. இந்த மாதிரி உன் பேரு கூட எனக்கு தெரியாது. இல்ல ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் என்ன தப்பு தப்பா எல்லாத்தையும் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு சாரி கேக்குது. அப்புறம் கடைசியா நீ இவ்வளவு பேசுற ஆனா எனக்கு உன் பேரு கூட ஆனா யாருன்னு கூட அவரோட தெரியாது. மிஸ்டேக்லாம் சொல்லும்போது தெரிஞ்சு பண்ண விஷயம் இல்ல. அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி ஒரு ஆள் தெரியாம கொடுப்பாங்க ஆமா உங்க நம்பர். அவர் வந்து ஆக்சுவலி ஏன் தெரியுமா, கார்த்தி இந்த மாதிரி வளர்ந்து வந்து நிக்கிறது, இந்த மாதிரி லைக் ஜெனுவினா ரொம்ப நல்லவரா இருக்கிறது, அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி அரவிந்த் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே அரவிந்த் சாமி தான், ஆமா. அவங்க ஃபேமிலி. ஓகே, சோ அதனாலதான்
இவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணிட போறாங்க? ஆமா. ஆமா. ஏன் தெரியுமா அந்த பைஸ்கல் கொடுத்த சீன் இருக்கு தெரியுமா, அவங்களே ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. ஆமா. ஆனா பரவாயில்ல, இது யாருக்காச்சும் தேவைப்படுறவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பைஸ்கல் கொடுத்தாங்க. அந்த இது அந்த சீன்ல ஆக்சுவலி இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அரவிந்த் சுவாமி ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்னன்னா, என்னை பத்தி நீ சொல்லிதான் எனக்கே தெரியல. ஆமா, அப்ப ஆமா. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னன்னா, சில பேர் ஆக்சுவலி இப்படிதான் அவங்க கேரக்டர். ஆனா ஒரு சர்டன் சிச்சுவேஷன் இன் தியர் லைஃப் they had would to have changed change. their life. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல மனுஷு. ஆனா அந்த நல்ல மனுஷன் யாரோ வந்து லைக் பிட்ரே பண்ணியிருந்து அதனால அவங்க வந்து இல்லை நான் இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கவே மாட்டேன்னு சொல்லி மாறுறாங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் டெஃபினட்டா மாறி இருப்பாங்க. இப்ப நீ சொன்ன மாதிரிதான் ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க, திடீர்னு யாராவது ஏமாத்திருப்பாங்க. ஆமா. ஓகே, அந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க செல்ஃப்ங்க இருக்கும். ஆனா அந்த safety செல்ஃப் precaution முன்னுக்கு ஒரு காட் போட்டுக்குவாங்க, ஆமா, ஒரு ஷீல் மாதிரி போட்டு ஒரு ஷீல்ட் மாதிரி போட்டு அந்த ஷீல்டை தாண்டி வர மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. Okay. பேரு. அப்புறம் இல்ல அது கடைசியா மெயின் டாபிக் வராங்க. என்னன்னா, அரவிந்த் சுவாமி கேக்குறாரு உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு. கார்த்திக் வந்து எடுத்தோன்னே பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் கார்த்தியோட தம்பி பேரை தான் ஆமா. கண்டுபிடிச்சாரு. அவர் அது வேற ஒரு கடுப்பு. உனக்கு எல்லா பேரும் ஞாபகம் இருக்கு, ஆனா என் பேர் இல்ல, இல்ல, மட்டும் இல்ல. என் தம்பி பேர் கூட ஞாபகம் இல்ல. சரி, இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வருவோமே. பாசிட்டிவ்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துல என்னென்ன இருக்குன்னு? மன்னிப்போம் மறப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ கேர மெசேஜ் நல்லா இல்லடா அந்த படத்துல பாருங்க, மன்னிப்போம் மறப்போம். தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ அதை மன்னிச்சிருங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஆமா, ஒரு ஒரு கட்டத்துல வந்து கார்த்தி சொல்லுவாரு, எல்லாரும் ஒரு வகையில் நல்லவங்க தான், ஆனா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, எல்லாரும் புக்லயும் வந்து நம்மளால நல்லவங்களா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும் ஒரு வகையில் நல்லவங்க தான் அப்படி சொல்லுவாரு. கெட்டவங்க ஆயிரம் சூழ்நிலையா அவங்க இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் கொடுக்க தேவை. அவங்க அந்த சிச்சுவேஷனால இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ண முடியல. இந்த படம் ஒரு மெசேஜ் சொல்லுது. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் எலிமெண்டே இந்த படத்துல இருக்க இமோஷனல் கனெக்ட் தான். ஆமா ஆமா, எனக்கு வந்து இந்த படத்தை என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த படத்துல வர கேரக்டர் எல்லாமே ரொம்ப லிமிட்டடா இருக்கு. இந்த கேரக்டரால என்ன பண்ண முடியுமோ ஒரு கேரக்டரும் அடுத்தடுத்த சீனுக்கு படத்தை நவுத்திக்கிட்டே போகுது. நிறைய மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. இவந்தோ வந்து வாயை திறந்து நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதை விட ஒரு ஸ்டோரியில, ஒரு ஸ்கிரீன் பிளேல, சீன்ஸ்ல வந்து காட்டியிருந்தாங்க. பாசிட்டிவ் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் போனா கூட படத்துல மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசன் சார் வந்து ஒரு பாட்டு பாடினாரு, அந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் பிஜிஎம் இன்னும் நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து லைஃப் லொகேஷன் தான். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தோட நெகட்டிவ் நம்ம முதல்ல சொன்னோமே தெரியுமா, இந்த படத்துல கார்த்தி பேசினாலே சிரிப்பு வருது அப்படின்னு. ஆனா ஒரு கட்டம் சின்ன சின்ன இடத்துல அது ஒரு நெகட்டிவா மாறுது. எனக்கு வந்து அந்த படத்தோட டூரேஷன் சொல்லுவேன், இது வந்து ஒரு ஸ்லோனால மேபி கொஞ்சம் ஒரு 2.5 hours அந்த மாதிரி குறைச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் படம். ஆக்சுவலி ஏன் தெரியுமா நம்ம இந்த மாதிரி சொல்றோம், ஏன்னா அதுக்கு மேல அந்த படத்துல கதையில ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி 2 மணி நேரம் கூட எனக்கு இன்னும் ஓகே தான். ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு வர்த்தா? என்ன கேட்டா எனக்கும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் போய் பார்க்கலாம். நீங்க ஒரு சண்டை இந்த ஒரு மாதிரி நல்ல எதுவுமே ஃபேமிலி இல்ல. படம், ஒரு நல்ல ஃபேமிலி படம், சின்ன பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு போய் கூட பார்க்கலாம். ட்ரூ, அதான் நல்ல ஒரு மெசேஜ் ஓரியன்டட். இல்ல, எல்லாருமே போய் பாருங்க, அந்த படம் நல்லா தான் இருக்கு. இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் ஒரு 4 out of 5 சாலிடா கொடுப்பேன் நான். 4.5. நான் ஒரு 4-5 கொடுப்பேன். நான் வந்து ஒரு 4.5 கொடுப்பேன் இந்த படத்துக்கு. இந்த படம் டெஃபினட்டா தியேட்டர்ல பாக்குற ஒரு வர்த்தியான படம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஃபேமிலியா போயிட்டு ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்க போறீங்கன்னா இது கன்ஃபார்ம் ஹைலி ரெக்கமெண்டட். நீங்க ஒரு எமோஷனல் பர்சனா இருந்தீங்க, சில கட்டத்துல கண்டிப்பா அழுந்துருவீங்க. நான் இவனும் கூட பார்த்தனால அழுவுற சீன்லாம் அழுவாம வந்துட்டேன். நீங்க எல்லாம் ஃபேமிலியா போனீங்கன்னா அழுதுதான் வருவீங்க. இதுதான் மெய்யாளக்கனோட டாக் பை ரீல் அண்ட் ரோஸ். நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல, நாங்க பேசுறது ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். பாய்.